இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மைக் செட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? IPL 2025 ஃபைனல்ல இப்போ ஆர்சிபி சிஎஸ்கே இருக்காங்க. ஆர்சிபி லாஸ்ட் பாலுக்கு 6 ரன் அடிச்சா வின்ன்ற நிலையில இருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் நம்ம விராட் கோலி இருக்காரு. சிஎஸ்கேக்கு பவுலிங் போறதுக்கு 10 ரன் ரெடியா இருக்காங்க. இந்த லாஸ்ட் பால்ல விராட் கோலி 6 அடிச்சானா ஃபர்ஸ்ட் டைம் IPL ஹிஸ்டரியில ஆர்சிபி கப்ப தூக்குறாங்க. இதோ பவுலிங் போறதுக்கு 10 ரன் ரெடியா இருக்காரு. கப்ப தூக்குறாங்களா? கனவா? கொலம்பியா இந்த வருஷம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, வாழ்த்துக்கள். அதனால ஓட்டக்கூடாது இந்த வாட்டி. அப்போ என்ன கப்பு கனவுலையா? அப்ப நிஜத்துல இல்ல இல்ல அப்பலாம் நல்லாதான் விளையாடுறாங்க. ஆமா ஆமா. கேமராமேன் கண்ணே மாட்டாரு, அவ்வளவுதான். நல்ல பிரேமா மாட்டேன். பசங்களா இருக்காங்க. பொண்ணுங்களா பொண்ணு. தேடுவாரு. அடிச்சே. ஆமா. கேர்ள் பிரே மாட்டிச்சு. பத்திரனா ஐ லவ் யூ. சும்மா நிக்க வேண்டியதுதானே. மச்சான் பொண்ணுல கண்டுறான்டா அவன். இது வேலைக்கு ஆகுது மாப்ள. நம்ம ஸ்கிரீன்ல தெரியும்னா ஒரே வழிதான் இருக்கு. பொண்ணுங்களா மாறணும். அட கட்றாய். அவாய்ட் பண்ணுவே. வாவ் வாவா. இன்னைக்கு டிஆர்பி ரேட் எகிற போகுது. இப்படி பண்ணா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஆர்சிபிக்கு நாங்க தோனியோட தலைமையில இன்னைக்கு சிஎஸ்கே எப்படியாவது கம்பேக் கொடுங்க இறங்குறாங்க. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விராட் கோலி வெறி கொண்டு ஆடிட்டு இருக்காரு. அண்ட் சிக்கா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? அது ஆக்சுவலா மச்சான் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன்றரை மேட்ச். ஆக்சுவலா இது வந்து சும்மா ஒண்ணுக்கு பிளக்க பசங்க ஆடுறது. ஆக்சுவலா சும்மா தில்லு துட்டு போய் ஆடணும் மச்சான். அது ஒரு நல்ல ஒரு மேட்ச். சும்மா துட்டப்பா பசங்க ஆக்சுவலா டெபியூஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மேட்ச்னா தில்லு துட்டு இறங்கி ஆட மாட்டாங்க. ஆக்சுவலா ரொம்ப வேஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் சிக்கா மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. சிக்கா, இந்த ஐபிஎல் உங்களோட சப்போர்ட் யாருக்கு சிக்கா? ஆக்சுவலா டெபியூஸ் நான் எந்த டீமுக்கு வந்து சப்போர்ட்ல பண்ண மாட்டேன். நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களோட மைண்ட்ல இருக்க டாப் 4 பிளே ஆஃப் ஒரு டீம் எது சிக்கா? பிளே ஆஃப் சொன்னாலே மச்சான் டெபியூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே தான் டெபியூஸ். விட்டு கொடுக்க மாட்டீங்க பாத்தீங்களா? மச்சான் இந்த டீமை விட்டு கொடுக்க மாட்டீங்க பாத்தீங்களா? டெபியூஸ் என்ன மச்சான் பேசுறாங்க? இவன் வந்துட்டு சிஎஸ்கே வந்து ஒரு கெட்ட டீம். அது ஆக்சுவலா டெபியூஸ் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் ஸ்டேட் பிளேயர்ஸ் எடுக்கல. எல்லாம் பிளக்கா பசங்க ஒன்றரை பசங்க எடுத்து எப்படி ஜெயிப்பாங்க? சிக்கா இருங்க சிக்கா, என்னென்னமோ பேசுறீங்க சிக்கா. என்ன சிக்கா நீ? சிக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சிக்கா. ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. ஓ டெபியூஸ் ஆக்சுவலி வந்து என் மகன். எனக்கு மச்சான் நானே மறந்துட்டேன் மச்சான். ஆக்சுவலா வந்து ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகேவா? ஓஹோ. டெபியூஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து புக்கு மேல ராஜா நாடகம் டெபியூஸ். ஓ காவியம் வரேன்னா. ஓ டான்ஸ் ஆடுறாங்க. பின்னாடியே ரொம்ப மாதிரி சென்னைக்கு வந்து ஆடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இதுதான் நினைக்கிறேன், ஆடிக்கிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். நமக்கு ஒரு வாய்ப்பு தர மாட்டாங்க. தயாராயிடுவாங்க. அப்போ ஆர்ஆர் விளையாண்டாங்க. அப்ப அந்த பையன் அடிக்கும்போது இப்படிதான் ஆடிக்கிட்டே இருந்திருக்குங்களா அந்த பொண்ணு?
ரொம்ப ஓவர் இதெல்லாம். 250 அடிச்சாங்க, அதோட போச்சு. ஆமா. அதுக்கு தானே வாங்குறீங்க துட்டு. அதான் திருப்பதி. டேய் எப்படா ஆடணும்? அண்ணா வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்னும் 4 அடிச்சா நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு. இன்னும் 4 அடிக்க மாட்டோம்னா அவுட் ஆகி தொலைய மாட்டாங்க. ரைட்டு விடு, வந்த வரைக்கும் பேமெண்ட் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். டேய் அது அவங்க டீம்டா, நீ தூங்கு. அதான் நான் பார்த்தேன், ஆட வந்ததுக்கு மரணோடவே போயிடலாம் போல. பச்சப்புல் பத்திக்கிச்சீங்க. இன்னும் 18 பால் நாம தான் அடிக்கணும். சிஎஸ்கே வந்து இந்த மேட்ச்ல உயிர் இருக்குங்க. நீங்க சொல்லுங்க ரமேஷ், இந்த மேட்ச்ல உயிர் இருக்கா உயிர் இல்லையா? கத்தாதீங்க பத்ரி, இப்படி பேசுறீங்க. என்ன சத்தம்? இந்த மேட்ச்ல என்ன உயிர் இருக்கு பத்ரி? இன்னும் 3 ஓவர் இருக்கு, 40 ரன் தான் அடிக்கணும். அடுத்து யார் பேட்டிங் வரான்னு தெரியும். ஓ தலை வந்துட்டாங்க. இந்த ஒரு தரிசனத்தால சேப்பாக்கம் தமிழ்நாடு மக்களே காத்துட்டு இருக்காங்க. அங்க பாருங்க ரமேஷ். பத்ரி ஓடி வராரு, பத்ரி பேட்டிங் பண்ண போறாரு. அவ்வளவுதான். 40 ரன் அடிச்சாதான் பத்ரி கத்தணும், அப்புறம் தான் வின்னு. ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க. ஐயோ இந்த ஷாட்டை தோனி காலைல 3 மணிக்கு எழுப்பி அடிப்பாங்க, அடிப்பாருங்க. சொல்லுங்க ரமேஷ், நீங்க நினைக்கிறீங்க? பத்ரி ஏதாவது பேசாதீங்க பத்ரி. 3 மணிக்கு ஏன் அவர் அந்த ஷாட் அடிக்க போறாரு? அவருக்கு வேற வேலை இல்லையா? ஆக்சுவலா மேட்ச் ரொம்ப க்ரூஷியலா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிஎஸ்கே வந்து பிரஷர் ஹேண்டில் பண்ணிக்க மாட்டாங்க. சொல்லுங்க ரமேஷ், நீங்க பயங்கரமான பிரஷர் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க அடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி நான் அடிச்ச எக்ஸ்பீரியன்ஸோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஷூட்டிங்ல பிரகாஷ் ராஜாக்கு ஒரு பக்கம் நடிச்சு தள்ளிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி சார் எல்லா தப்பு நீங்க தான் பண்ணீங்க. ரமேஷ் நீங்க பேசிக்கிட்டே இருங்க, டீ குடிங்க. இல்ல நீங்க அங்க பாத்து பேசுங்க, நான் வந்துறேன். போயிட்டீங்களா? இதே மாதிரி தான் 2012ல மதகஜ ராஜான்னு ஒரு படம் ஷூட்டிங் இப்போ கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. அதுல பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு டாட் பால் மூமெண்ட். இந்த மாதிரி மரமே இல்லாம பூமியே வறண்டு போச்சுன்னா அடுத்த தலைமுறை ஒன்று இருக்கவே இருக்காது. ஓ மரம் நடுறது. இதுலேருந்து யார் நம்மளை காப்பாற்ற போகிறாங்களோ? இன்னைக்கு சென்னை மேட்சா? சென்னை பேட்டிங்கா? அது இருக்குல்ல, இல்லாததையா சொல்றாங்க. உலகம் ஃபுல்லா நட்டுருவாங்க. ரோடு கீழே ஒரு இடத்தையும் விட மாட்டாங்க. சிஎஸ்கே பேட்டிங்கா இருந்தா என்ன 2 மரம் போயிடுச்சு. ஓ லாஸ்ட் ஓவர் தோனி 2 6 அடிப்பாரு. 2 மரம் தான் போட்டோம். இந்த வருஷம் மழை பச்சப்புல் பத்திக்கிட்டீங்க. இப்ப யார் போனாலும் பொல பொல வந்துருங்க. நானே ஒண்ணே புரியல, எதுக்கு எஸ்ஆர்எச் வந்துட்டு நடராஜன் இறக்காம வெளியில வந்து புரியவே இல்லைங்க. ஏன்னா நடராஜன் எஸ்ஆர்எச் இல்லைங்க, ஆமா டெல்லி மாதிரி இருக்காரு. ஏன் அப்படி பேசுறாரு தெரியல. தோனி வேற லெவலுங்க. நீ பேசிட்டே வந்துருங்க. ஏங்க தோனி வந்து நடந்தாலே ஸ்டைலுங்க, நின்னாலே ஸ்டைலுங்க. தோனி தான் எல்லாமே. தோனிங்க ஏங்க தோனிங்க. தோனி பாவம் பத்ரி, விடுங்க பத்ரி. 2022 Definitely not. ஓ 2022 தோனி தலைவா தலைக்காக தான் ஐபிஎல் பாக்குறேன் மச்சான். லாஸ்ட் சீசன் தான் தலைவனுக்கு one last dance. சோ அப்ப அப்படி பண்ணிட்டு இப்போ சுத்துவாங்கல. 2023 But still I haven't left behind. இது ஜெயிச்சோம்ல 2023. தலைக்காக தான் ஐபிஎல் பாக்குறேன். தலைவா தான் லைக் One last dance. 2024 For another 9 months and come back and play at least one more season of IPL. அப்பா அடுத்த வருஷம் தான் one last dance. 2050 ஆட பாவி. நான் 25 வரும்னு நினைச்சேன். நான் அப்படிதான் நினைச்சேன். One last dance. நினைக்கிறேன் உங்களுக்கே லாஸ்ட் அடிச்சாயிரம். 2070 இவர் இன்னும் ரிட்டையர் ஆகலையா?
இன்னும் 18 பாலுக்கு 60 ரன் அடிக்கணும். இந்த நேரத்துல யார் வந்தாலும் ஜெயிக்க முடியாது பத்ரி. ஏங்க தோனி வந்துட்டாருங்க. தோனி வந்தாரு என்னங்க 18 பாலுக்கு 60 ரன். தோனி பேட்டை பிடிச்சிட்டு இருக்காருங்க. 18 பாலுக்கு 60 ரன் தேவைப்படுது. இந்த நேரத்துல என்ன பண்றது பத்ரி? ஏங்க தோனி வந்துட்டாருங்க. தோனி வந்தா என்ன பத்ரி? 60 ரன் அடிக்கணும் பத்ரி. ஏங்க தோனி பேட்டை பிடிச்சிட்டாருங்க. பத்ரி இக்கட்டான நிலைமையில தோனி வந்து ஸ்ட்ரோக் வச்சிட்டு இருக்காரு பத்ரி. ஏங்க தோனி ஸ்ட்ரோக் வைக்கிறாருங்க. அதுதான் பத்ரி தோனி ஸ்ட்ரோக் வச்சிட்டு இருக்காரு பத்ரி. ஏங்க தோனி லாஸ்ட் ஓவர்ல அடிப்பாருங்க. ஐயோ பத்ரி. ஏங்க தோனி 43 வயசுல சூப்பரா விளையாடுறாருங்க. பத்ரி. ஏங்க தோனி நெக்ஸ்ட் ஐபிஎல் சீசன்ல விளையாடுவாருங்க. பத்ரி. ஏங்க தோனிங்க. பத்ரி. தோனிங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா இது வந்து இந்த வருஷம் நான் சென்னைக்கு இல்லை, அவ்வளோதான். அது மட்டும் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆக்ஷன்லேயே கிட்டத்தட்ட தோந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அவங்களாம் ரஞ்சி கூட ஒழுங்கா விளாட்ல போல இருக்கு, அது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு பேட்டில் கூட பாலை அடிக்க கூட தெரிலன்னா அப்புறம் என்னத்துக்கு? அதாவது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். இப்போ தான் வெளில போனதுக்கப்புறம் தான் நாங்களாம் வாய்ப்பு கொடுப்போம் மாதிரி கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் ருத்ராஜ் கெக்வாடுக்கும் இதே மாதிரி தான் வெளில போகிற மாதிரி ஒரு வந்ததுக்கப்புறம் தான் ருத்ராஜ் கெக்வாடே டீமுக்குள்ளே வந்து அவர் 250 அடிச்சு 2 மேட்ச் அதனால தான் ஜெயிச்சு ஏதோ டீசெண்டாக ஜெயிச்சு தோந்தோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இது இந்த வருஷமும் அதே தான். இப்போ நிறைய யங் பிளேயர்லாம் இருக்காங்க, அவங்கள எடுத்து விளையாட வச்சக்கப்புறம் டீசெண்டாக தோப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் வெளில போறது நம்ம தான். ஆமா ஆமா. ஆனா வந்து உண்மையா சொல்லணும்னா மத்த டீம்லாம் உண்மையா சூப்பரா விளையாடுறாங்க. ஆமா. எதிர்பார்க்கவே இல்ல. பயங்கர எல்லா டீமும் அதான் சொல்றல, அவங்க அதாவது ஜெயிக்கணும் விளையாடணும். சென்னை வந்து ஜெயிக்கணும்னு விளையாடுற மாதிரி. அதாவது நம்ம தோனியே எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. எவ்வளவு நாளுக்கு தான் தோனியை காப்பாத்திட்டு இருப்பாரு? சரி, இப்போ தோனி இல்லைன்னா இப்போ அந்த டீம்ல யாருமே இல்லையா? தோனி மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு எனக்கு கேள்வியா இருக்கு. மற்றவங்க யாருமே விளையாடவே மாட்டேங்கிறாங்களே, அதை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? தோனின்னா தோனி எவ்வளோ வாங்கி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே வாங்கி கொடுக்கலன்னா ஒன்றும் அவரோட தப்பு கிடையாது. எல்லா வாட்டியுமே ஜெயிக்க முடியாதுல்ல. அது அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பிளேயர்ஸும் விளையாடவே இல்லை. நம்ம என்னதான் அவரோட டிசிஷன் தப்பா இருக்கு இது சொன்னாலும் பிளேயர்ஸ் விளையாடணும். பிளேயர்ஸே விளையாடலன்னா இது ஒன்றும் ஒருத்தர் விளையாண்டு ஜெயிக்கிற ஒரு இது கிடையாது, ஸ்போர்ட்ஸ் கிடையாது. எல்லாருமே விளையாடணும். 11 பேரும் விளையாண்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பேட்டிங் இப்படி இருக்கு, பவுலிங் கூட ஓகேன்னு சொல்லலாம், ஃபீல்டிங் அதோட கேவலம். அதாவது ஒரு மேட்ச்ல எல்லா மேட்ச்லயுமே கேட்ச் விட்டுக்கிட்டே இருந்தா எந்த மேட்ச் தான் ஜெயிக்க முடியும்? கேட்ச் விட்டாலே எல்லா மேட்சும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா மேட்ச்லயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்ச் பிடிக்கிற டீம் தான் மேக்ஸிமம் ஜெயிக்கும். கேட்சை விட்டாலே அந்த டீம் கண்டிப்பா தோந்துரும். அந்த மாதிரி தான் போகும். இவங்க என்னன்னா எல்லா மேட்சும் கேட்ச் விட்டாங்கன்னா எப்படி ஜெயிப்பாங்க? எனக்கு தெரியவே இல்லை. அதே மாதிரி தோனியை திட்டுறது ஒரு குரூப் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இவங்களாம் ஃபேனா என்னன்னே தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் ஜெயிச்சு கொடுக்கறது மட்டும் இனிச்சிச்சு, இப்போ ஒரு வாட்டி தோந்தோடனே தாங்க முடியலையா? எனக்கு புரியவே இல்லை. அது ஏதோ ஒரு பொண்ணு ஒன்று சொன்னிச்சு, அது உண்மையாவே எனக்கு யோசிக்கிற மாதிரி இருந்தது. இவ்ளோ உங்களுக்கு பண்ணியுமே உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி ஃபேன்ஸ் ரொம்ப நல்ல ஃபேன் தான். பொண்ணு சொல்லுது 18 வருஷமா நாங்க இன்னும் எதுவுமே கப்பே அடிக்கல, அப்படி இருந்துமே நாங்க விராட்டை தூக்கி வச்சிருக்கோம். உங்களுக்கு இவ்வளவு பண்ணியும் நீங்க அந்த தோனி அப்படி பண்றீங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு நம்மளும் அப்படியே தோந்துட்டு இருந்தோம்னா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. இவ்வளோ இத்தனை 5 கப்பு ஜெயிச்சு கொடுத்தும் இந்த வாட்டி கொடுக்கலன்னு அந்த கான்ல திட்டுற மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது எல்லா பிளேயரோட தப்பு தான், இது தோனின்னு சொல்லக்கூடாது. அதாவது சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும் இல்லை டீமா இருக்கட்டும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலன்னா எல்லாரையும் தான் சொல்லணும். ஒருத்தரை சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை. தோனியும் இன்க்ளூடட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனா தோனியை மட்டும் சொல்றது தப்பு எனக்கு தெரிஞ்சு. அவரு அப்ப வந்து ரிட்டையர் ஆகுதுங்க அப்படி சொல்லிட்டு இப்போ போங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, இது ஓவர் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். இது இந்த ஒரு 2 மேட்ச் 3 மேட்சா ஜெயிப்பான்னு பார்ப்போம். அதனால தான் நாங்களும் போடல. நாங்கள் வீடியோ ஜெயிச்சா போடலாம். ஏன்னா எப்படியும் அவங்க ஃபேன் தான் பார்ப்போங்க. ஜெயிச்ச மேட்ச் தான் மேக்ஸிமம் பார்ப்பாங்க. அப்புறம் தோக்க மேட்ச எடுத்து போட்டு எங்களுக்கும் எரிச்சலாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் எரிச்சலாக இருக்கும். அதனால தான் போடல. நான் போடணும்னா போட்டிருப்போம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும்